நைட் டின்னருக்கு வீட்ல ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு ஸ்டார்ட்டர் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த பன்னீர் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்க. ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் டேஸ்ட் வந்து அடிபொலியா இருக்கும். நீங்க எனி பிராண்ட் ஆஃப் பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் திருமணால் பிராண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் மட்டும் இந்த ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிட்டு, மீதி 200 கிராம்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போறேன். க்யூப்ஸ் மாரி கட் பண்ணிக்கோங்க பன்னீர. கட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டு என்ஹான்ஸ் தி கலர். அண்ட் இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் வந்து சேர்த்துட்டு வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாமே அந்த பன்னீரில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிட்டனால மசாலா சரியாக பிளெண்ட் ஆகலை. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் பார்த்தே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீர்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயிலில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், கொஞ்சமாக வந்து ஃபைன்லி சாப்டு கொரியாண்டர் அண்ட் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இட் கிவ்ஸ் அ குட் ஃப்ளேவர் டு த ரெசிபி. அண்ட் இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சில்லி அண்ட் டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக தான் இருக்குன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டு ஃபைனலி கார்னிஷ் வித் ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர் அண்ட் கரி லீவ்ஸ். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பன்னீர் ஃப்ரையும் ரெடி. நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பை.